எம்கே சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது என்னன்னா, கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சொல்றாங்க. அது என்ன கம்பன் வீட்டு கட்டுத்தறி? கொஞ்சம் விளக்கமா பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. ஒரு முறை புலமையில் மிகவும் தேர்ந்த அம்பல சோமாசி என்ற புலவர் கம்பரை பார்க்கறதுக்காக அவர் வீட்டுக்கு வராரு. இவருக்கு தான் என்ற ஆணவம் நிறையவே இருந்தது. அதாவது தனக்கு தான் எல்லாமே தெரியும் அப்படின்ற எண்ணம். அப்படியே அவர் கம்பர் வீட்டுக்கு வரும்போது அவர் வீட்டுக்கு முன்னாடி சாணி தட்டும் ஒரு பெண்மணி உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இவர் அவங்க கிட்ட கம்பர் எங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த அம்மா சொல்றாங்க, கம்பரை பார்க்கறதுக்கு நிறைய பேர் வந்திருக்காங்க, கூட்டம் அதிகமா இருக்கு, அதனால கொஞ்சம் காத்துட்டு இருங்க ஐயா, கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை பார்க்கலான்னு. இதை கேட்டதுமே இவருக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. ஒரு சாணி தட்டும் பெண்மணி நம்ம கேட்டா உண்டு இல்லை அப்படின்னு ஒரு ஒற்றை வார்த்தையில பதில் சொல்லணும். இது என்ன இவ்வளோ பேசுறா அப்படின்னு நினச்சிட்டு, நீ என்ன கம்பர்கிட்ட தமிழ் படிச்சிருக்கிறியா, ரொம்ப வாயாடியா இருக்கியே அப்படின்னு சொன்னாராம். இதை கேட்டதுமே அந்த அம்மா, ஐயா எனக்கு அதுக்கெல்லாம் ஏது நேரம், எனக்கு அன்றாட வேலை செய்யறதுக்கே பொழுது சரியா இருக்கு, இருந்தும் நீங்க கேட்டதால நான் உங்ககிட்ட இருந்து ஒரு விளக்கத்தை தெரிஞ்சுக்க விரும்புறேன். எனக்கு தெரிஞ்ச தமிழை வச்சு ஒரு விடுகதை உங்ககிட்ட சொல்றேன், முடிஞ்சா நீங்க அதுக்கு பதில் சொல்லுங்கன்னு சொன்னாங்களாம். இதை கேட்டதுமே இவருக்கு ஆச்சரியம். இந்த சாணி தட்டும் பெண்மணிக்கு அப்படி என்ன தெரிஞ்சிட போது என்கிட்ட கேள்வி கேட்கிறாளா, சரி கேளு அப்படின்னு சொன்னாராம். உடனே அவங்க, வட்டமாக இருக்கும் வன்னி கொடியில் தாவும் கொட்டுபவர் கையில் கூத்தாடும் எரித்தால் சிவசிவ என்பர் அது என்ன அப்படின்னு கேட்டாங்களாம். இதை கேட்டதுமே புலவருக்கு சப்த நாணியம் ஒடுங்கி போச்சு. அவர் திரு திருன்னு முழிக்கிறாரு. இதை பார்த்த அந்த அம்மா, ஐயா நீங்க ஒரு நாள் நேரம் முழுச எடுத்துக்கங்க, முடிஞ்சா எனக்கு நாளைக்கு பதில் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டாங்க. அந்த நேரம் கம்பர் வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வராரு. இவரை வாங்கன்னு அழைச்சிட்டு போறாரு. அவர்கிட்ட அந்த அம்மா கேட்ட கேள்விய இந்த புலவர் கேக்குறாரு. அதுக்கு கம்பர் சொல்லியிருக்காரு, அது ஒன்றும் இல்லையா, அவளோட தொழிலை சொல்லியிருக்கா அப்படின்னு. எனக்கு புரியலையேன்னு இந்த புலவர் மறுபடியும் கேட்டிருக்காரு. உடனே அவர் வரட்டியை எடுத்து காட்டி, இந்த வரட்டி எப்படி வட்டமாக தானே இருக்கு அப்படின்னு சொன்னாராம். ஆமா, வட்டமாக இருக்கும்னா இதுதான், மேலும் அதை வன்னி என்ற நெருப்புல சுடுவாங்க, வன்னி மரத்தோட நெருப்புல தான் வரட்டியை சுடுவாங்க, சுட்டதும் எடுத்த சாம்பலே திருநீர் ஆகும், அதை நெற்றியில பூசும்போது சிவசிவான்னு சொல்லி தானே பூசிக்கிறோம், அதைத்தான் அவ அப்படி சொல்லியிருக்கான்னு சொன்னாராம். இதை கேட்டதுமே அந்த புலவர் அசந்து போயிட்டாரு. ஆக கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும்னு சும்மாவா சொன்னாங்க, கம்பன் வீட்டில் வரட்டி தட்டும் ஒரு பெண்ணின் தமிழையே நம்மால புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோட வாயை மூடிக்கிட்டு கிளம்பி போயிட்டாராம். இதனாலதான் கம்பன் வீட்டு கட்டுத்தறியும் கவி பாடும் என்ற பழமொழி வரலாறாவே ஆகிடுச்சான். கம்பரின் இயற்பெயர் தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா கம்பர் என்ற பெயர் எப்படி ஏற்பட்டது என்பதற்கு ஒரு கதை இருக்கு, அதை பத்தி பார்க்கலாமா? கம்பர் சின்ன வயசில் பள்ளியில படிச்சுட்டு இருக்கும் போது அவரோட ஆசிரியர் தன்னோட வைராபுரம் என்ற கிராமத்தில் இருக்க கம்பங்கொல்லைகளை பார்த்துக்கிறதுக்காக தாங்கிட்ட படிக்கிற மாணவர்களை தினம் ஒருத்தரா அனுப்பிட்டு இருந்தாரு. அப்படி ஒரு நாள் கம்பரையும் அனுப்புனாரு. கம்பரும் அன்னைக்கு காலையில இருந்து காவல் காத்ததால ரொம்ப களைப்பாகிட்டாரு. அதனால அங்க பக்கத்துல இருந்த காளி கோயில்ல படுத்து தூங்கிட்டாரு. தூங்கும்போது அவரோட கனவுல ஒரு குதிரை அந்த கொள்ளைய மேயறதா கனவு கண்டாரு. எழுந்து பார்த்தா அவர் கனவுல பார்த்தா மாதிரியே பயிரை அந்த குதிரை மேய்ஞ்சிட்டு இருந்தது. அந்த குதிரை அந்த ஊர் தலைவர் காளிங்கராயன் என்பவருக்கு சொந்தமானது. கம்பர் அதை எவ்வளோ துரத்துறாரு, அது அந்த இடத்த விட்டு போகல, பயிரை மேய்ஞ்சிக்கிட்டே இருந்தது. இதை பார்த்து பயந்த இவரு, ரொம்ப சின்ன பையன் இல்லையா, அதனால காளி கோவில் எதிரில் நின்றுக்கிட்டு புலம்பிக்கிட்டே இருந்தாரு. அது கண்டு காளி தேவி கருணை மிகுந்து அவங்க முன்னாடி தோன்றி, குழந்தாய் அழாதே, உன் நாவை நீட்டு அப்படின்னு சொன்னாங்களாம். இவரும் தன்னோட நாக்கை நீட்ட தேவி அதில் ஒரு மந்திரத்தை எழுதி அருள் பாலித்தாலாம். அதுக்கப்புறம் இவரு கொல்லையில போய் பார்க்கும்போது குதிரை அப்பவும் அங்கேயே மேய்ஞ்சிட்டு இருந்தது. இதை பார்த்ததும் இவருக்கு கோபம் இன்னும் அதிகமாயிடுச்சு. அந்த கோபத்தால ஒரு பாடல் உருவானது. அது என்ன பாடல் என்றால், வாய்த்த வைரபுர மாகாளி அம்மே கேள், காய்த்த திணை புனத்து காலை வைத்து சாய்த்து கதிரை மாலை தின்ற காளிங்கராயன் குதிரை மாலை கொண்டு போ அப்படின்னு இவர் பாடினதும் அந்த குதிரை கீழே விழுந்து இறந்து போயிடுச்சு. இந்த செய்தியை கேட்டுதான் அவரோட டீச்சர், அதாவது ஆசிரியர் ஓடோடி வந்து பார்க்குறாரு. ஊர் தலைவரோட கோபத்துக்கு ஆளாவோமே அப்படின்னு கலங்கி நிற்கிறாரு. ஆசிரியர் இந்த மாதிரி கலங்கி நின்னதை பார்த்த கம்பர், அச்சச்சோ நம்ம கோவப்பட்டு பாடுறதால இந்த குதிரை இறந்து போயிடுச்சேன்னு ரொம்ப வருத்தப்பட்டு தான் முன்னாடி பாடின அந்த வெண்பாவின் 4வது அடியை, அதாவது குதிரை மாலை கொண்டு போ என்கிற அடியை குதிரை மீள கொண்டு வா அப்படின்னு மாற்றி பாடினாராம். உடனே இறந்து போன அந்த குதிரையும் உயிர் பெற்று மீண்டெழுந்தது. அந்த ஊர் தலைவர் காளிங்கராயன் இதையெல்லாம் கேள்விப்பட்டு கம்பரை சோழ மன்னனாகிய குலோத்துங்கன் முன் நிறுத்தினார்.
கம்பும் கையுமா ஒரு சிறுவன் நிக்கிறத பார்த்த ராஜா, இந்த கம்பனா அந்த செயலை செய்தான் அப்படின்னு சொன்னாராம். இந்த காரணத்தாலும் கம்பங்கொள்ளையை காத்ததாலும் இவருக்கு கம்பர் என்ற பெயர் உண்டாயிற்றுன்னு சொல்றாங்க. அதேபோல் கம்பரின் தன் தாய் தந்தையர் நரசிம்ம பக்தர் என்றும், அதனால் கம்பத்தின் உள்ளிருந்து அதாவது தூணின் உள்ளிருந்து வந்த பெருமாளை மனதில் கொண்டு தன்னுடைய மகனுக்கு கம்பன் என்று பெயர் வைத்ததாகவும் சொல்கின்றனர். இப்படியாக கம்பன் என்ற பெயருக்கு பல கதைகள், இலக்கிய சான்றுகள் இருந்தாலும் இதுதான் உண்மை என்று அறிய முடியவில்லை. இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.